அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நாம் ஏதாவது பாவம் செய்துவிட்டால் உடனே அல்லாஹு தபாரக் வ தஆலா அதற்கான தண்டனையை தருவதில்லை. அதற்காக நேரத்தை நமக்கு அவகாசம் தருகிறான். நாம் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமா என்று. அப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் உடனே அவன் மன்னித்து விடுகிறான். ஏனென்றால் அவன் மிகப்பெரிய இரக்கம் குணம் கொண்ட மிகப்பெரிய ரப்பாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார், மல்லா யர்ஹமு லா யுர்ஹம். யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மேல் இரக்கம் காட்டப்படாது. அவர்களின் மேல் அல்லாஹு தபாரக் வ தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். யார் இரக்கம் காட்டவில்லையோ அடுத்தவர்கள் மேல், அவர்கள் மேல் அல்லாஹு தபாரக் வ தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அவர்கள் மேல் இரக்கம் காட்டப்படாது என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட இரக்கம் குணம் கொண்ட ரப்பு நம்மேல் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் அடுத்தவர்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். அவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இப்போது எல்லோருடைய வீட்டிலும் ஒரு மிகப்பெரிய தினந்தோறும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கு. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மாமியார் மற்றும் மருமகளுடைய பிரச்சனை தான். அவர்கள் ஏதாவது மாமியார் ஏதாவது மருமகளுக்கு சொன்னால் மருமகளுக்கு ஆவதில்லை. மருமகள் ஏதாவது மாமியாருக்கு சொன்னால் மாமியாருக்கு ஆவதில்லை. இப்படி ஏதாவது ஒரு சண்டை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு சொல்யூஷன் தான் என்ன? நிறைய பேருடைய வீட்டில் நடக்குது. இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான என்ன சொல்யூஷன்? இதற்காக என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை நாம் பின்தொடர்ந்தால் 100% இந்த பிரச்சனையிலிருந்து நாம் தூரமாக ஆகலாம். இந்த பிரச்சனையே வராது. மாமியார் ஏதாவது சொன்னாலும் மருமகள் மாமியார் மேல் இரக்கம் காட்டினால், மருமகள் ஏதாவது சொல்லிவிட்டாலும் மாமியார் மருமகள் மேல் இரக்கம் காட்டினால், இந்த இரக்கம் கொண்ட குணம் கொண்ட 2 நபர்களும் இரக்கம் மாறி மாறி காட்டிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை என்பதே வராது. ஏனென்றால் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போது சண்டை எங்கே வரும்? சண்டை என்பது கண்டிப்பாக வராது. ஆனால் அந்த வீட்டில் மாமியாரும் தொழ வேண்டும், மருமகளும் தொழ வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தொழுதால் மட்டும்தான் இப்படிப்பட்ட இரக்கம் குணம் அவருடைய உள்ளத்தில் வரும். இப்போது மாமியார் மட்டும் தொழுகிறாள், மருமகள் தொழுவதில்லை என்றால் மாமியாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த குணத்தை கொடுப்பான். இப்போது மருமகள் மேல் ஷைத்தானை ஆக்கம் செய்வான். அவன் கற்றுக் கொடுப்பான். மாமியாருக்கு இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, தனி கொடுத்தனுப்போ அப்படின்னு சொல்லி ஷைத்தான் தூண்டி விடுவான். ஏனென்றால் அவன் தொழவில்லை, அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இல்லை. இதே மருமகளும் தொழுதால் மாமியார் ஏதாவது சொல்லிவிட்டாலும் சரி விடுங்கம்மான்னு சொல்லிட்டாலே போதும், சரிம்மான்னு சொல்லிட்டாலே போதும், அவ்வளோதான். அதுக்கு நெக்ஸ்ட்டு வேலை என்னமோ அது பார்த்து கொள்ளலாம். அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல, இவர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல சண்டை மிக பெரிதாக ஆகும் தவிர அது சண்டை ஸ்டாப் என்பதே ஆகாது. சண்டை முடிக்காது. இந்த சண்டைக்கு முடிவே என்பது இருக்காது. உடனே அவருடைய பிள்ளை வந்தால், உன் பொண்டாட்டி இப்படி சொல்கிறாப்பா, அப்படி சொல்கிறாப்பா, நான் ஏதாவது சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதில்லை, இந்த வேலை செய்கிறதில்லை, அந்த வேலை சரியாக செய்கிறதில்லை, அப்பப்போ போய் தூங்கிடுறாப்பா,
எப்போ பார்த்தாலும் ஃபோன் 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 தாப்பா, இந்த மாதிரி சொல்கிறது. இது யார் சொல்லுவாங்க, எந்த மாமியார் சொல்லுவாங்க என்றால், எந்த மாமியார் வீட்டில் தொழவில்லையோ அவருக்கு சைத்தான் கற்றுக் கொடுப்பான். அப்படிப்பட்ட மாமியார் தான் இப்படி மருமகள் மேல் பழியையும் வெறுப்பையும் சுமத்துவார், பொறாமையும் செய்வார். அவர்கள் மேல் மிக அதிகமாக வெறுப்பை மட்டும்தான் காட்டுவார்கள். அதற்காக தான் மாமியாரும் தொழ வேண்டும், மருமகளும் தொழ வேண்டும். அவர்கள் தொழுதால் மட்டும்தான் 2 பேருமே அன்பாக இருக்க முடியும். இல்லை என்றால் 2 பேருக்கு நடுவிலையும் ஷைத்தான் வந்துவிட்டால் சண்டை தான் மூட்டி வைப்பான் தவிர அன்பை கண்டிப்பாக அவன் கொடுக்கவே மாட்டான். அன்பாக இருங்கள் என்று அந்த சிந்தனையை உங்களுக்கு தரமாட்டான். எப்போது பார்த்தாலும் நீ அவருக்கு ஏதாவது சொல், நீயே விட்டு கொடுக்குற, உங்கள் அம்மா என்ன கம்மியாக கொடுத்தாங்க, இவ்வளோ சோறுன்னு போட்டாங்கல்ல, நீ எதுவும் விட்டு கொடுக்காத. அந்த மாதிரி மருமகளுக்கு சொல்லுவான். மாமியாருக்கு என்ன தெரியுமா சொல்ல, நீங்கள் தான் பெரியவ, நீங்கள் தான்மா பெரியவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மருமக கேட்கணும், உங்களுடைய ஆட்சி தான் நடக்கணும், இந்த வீட்டில் உங்களது ராஜ்யம் தான் நடக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் வந்து கேட்கணும். கேட்கல அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்துங்க. சொல்லுங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு, என்ன பொண்ணு வளர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் தூண்டி விடுவா ஷைத்தான். அதற்காக தான் மாமியார் தொழுதால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தபாரக் தஆலாவுடைய அந்த உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லாகை வரும், அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு வரும், அல்லாஹ்வும் அவர் மேல் அன்பு செலுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர் தொழுதால் அந்த தொழுகையினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தௌஃபீகை தருவான். அதனால் தான் மாமியார் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் 2 பேருமே தினமும் 5 வேளை தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சண்டை என்பதே வராது. நான் உறுதியாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 2 பேருமே வேணும்னா எனக்காக அதற்கு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு 40 நாள் என்ன செய்யுங்க, ஒரு 40 நாள் மாமியாரும் சரி மருமகளும் சரி 2 பேருமே ஒரே ஒரு தொழுகை கூட விடாமல் நேரத்தோடு ஒரு 40 நாள் அமல் செய்யுங்க, தொழுங்க. அதுக்கப்புறம் அந்த 40 நாளுடைய பர்க்கத்தை பாருங்கள், சண்டை வருதா இல்லையான்னு சொல்லி. சண்டை என்பதே வராது. ஏனென்றால் தொழுகையினுடைய பர்க்கத்து அப்படி, அந்த தொழுகை தொழுவதனால அல்லாஹ்வினுடைய உதவி அப்படி. அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.